ஏசாயா 42:3. அவர் சாந்த குணமுள்ளவர், அவர் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கீரத்தை அணைக்காமல் இருக்கிறார், அமைக்க மாட்டார். அவர் நியாயத்தை தீர்த்து உண்மையை கண்டு கொள்வார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? சாந்த குணமுள்ளவர். வேதம் சொல்லுடைய கோபம் ஒரு நிமிஷம் தயவு நீடியாவன்னு வேதம் சொல்லுது. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? சாந்த குணம். நம்ம எவ்வளவு தவறுகள் செய்த போதிலும் அவர் மேல் இன்றைக்கும் நம்மேல் இறக்கமா இருக்கிறார். இன்றைக்கு நாம நிற்பதும் நிர்மலமாக அவருடைய சொத்தை கிருபை. நம்ம நீதி நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கப்படுகிறார். அவர் கிருபையினால் நம்ம ரட்சித்தார். அவர் இரக்கத்தினாலும் நம்மளை வழிநடத்துகிறார். இன்றைக்கும் நம்முடைய சாந்த குணத்தோடு நீண்ட பொறுமையோடு நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். நெறிந்த நாள் என்று பார்க்கும்னா அந்த புல்லை பார்க்கலாம். அந்த கோரை புல் என்று எப்படிப்பட்டதுன்னா காற்றில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கு. அந்த கோரைப்புல் காற்றுக்கு ஏற்ற மாதிரி அசைந்து கொண்டிருக்கும். அந்த கோரைப்புல் அதிகமாக காற்று அடித்தா எப்படி அது முறிந்து போகும். அந்த மாதிரி மனுஷோட வாழ்க்கை அப்படித்தான் அலசடிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கான். எத்தனையோ மனுஷன் சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதன் மத்தியில் ஆண்டவர் அது நிமித்தம் என்ன பண்றாங்க, மனுஷங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட விலகி போகிற சூழ்நிலை. நம்ம எதிர்பார்க்க நடக்காம போல நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிடுறோம். அதனால சில பேர் ஜெபத்தை விட்டுறாங்க, வேதத்தை வாசிக்கிறதை விட்டுறாங்க, ஆலயத்துக்கு போவதை விட்டுறாங்க. ஆலயத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு போனாதான் நம்மளோட வார்த்தையெல்லாம் பலப்பட முடியும், நாம் ஆவிக்கிறாக பலன் கிடைக்கும். அதனால நம்ம கண்டிப்பா ஆலயத்துக்கு போகணும். ஏன்னா அவர் மங்கிரத்தை அணைக்க மாட்டாருன்னு எதிர்ப்பு. மங்கி எறிகிற திரி, அது எப்படியா மங்கி எறிகிற திரினா, ஒரு ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு நல்லா எரியும் போது பிரகாசம் அந்த அரண்மனைக்கு விளக்கு பிரகாசத்தை கொடுக்கும். ஆனா மங்கி எறிகிற திரி அந்த இடம் முழுதும் ஒரு இருண்ட நிலைமை காணப்படும். நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை அப்படித்தான் இப்ப மங்கி இருந்து காணப்படுது. வேதம் சொல்லுது அந்த மங்கி எறித்திரி எப்படின்னா நம்ம விசுவாச வாழ்க்கையை குறிக்குது. அந்த எண்ணெய் என்றது நம்மளோட ஆவிக்கிற அனுபவத்தை குறித்து அது வெளிப்படுது. எந்த அளவுக்கு ஆவிக்கிற அனுபவம் நமக்கு வளர்ந்துருக்குதோ விசுவாச வாழ்க்கை தூண்டப்படணும். அந்த தூண்டப்படும் போதுதான் நமக்குள்ள அந்த விசுவாசம், நமக்குள்ள அந்த வெளிச்சம் பிரகாசம். வேதம் சொல்லுது உங்கள் வெளிச்சம் மனுஷன் பிரகாசி கடவுள் வேதம் சொல்லுது. அப்போ நீங்க உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறேன் வேதம் சொல்லுது. அப்ப நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலை மங்கி இருந்து வாழ்க்கை காணப்படலாம். நம்ம ஜெப வாழ்க்கை மங்கி போயிருக்கலாம், ஊழிய வாஞ்சி மங்கி போயிருக்கலாம், நம்ம வேத வாசிப்புல குறைந்து போய் காணப்படலாம். கர்த்தர் அந்த வேலையில அவர் என்ன பண்றாரா, மங்கிருத்து அணைக்க மாட்டார். அவர் என்ன பண்றார், தூண்டி விடுகிறார். பரிசுத்த என்ன பண்றாரு, நமக்குள்ள நம்மள என்ன பண்றாரா, தூண்டி எழுப்புறார். நம்முடைய தம்முடைய பிரசனத்தை நம்ம நிரப்பி இன்னுமா நம்மள தூண்டி எழுப்பி ஆரோக்கியங்களை பலப்பட செய்கிறது. அவர் நியாயம் தீர்த்து உண்மையை கண்டு கொள்வார். அவர் என்ன பண்றாரா, நமக்கு விரோதமாக எழுப்புற எல்லா காரியங்களையும் முறியடித்து நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக நியாயம் செய்து நமக்குள்ள எல்லா குறைகள் அகற்றி போட்டு மீண்டுமா இந்த பழைய வாய்க்கு தூக்கி நிறுத்துகிறவர் இருக்கிறார். ஏசாயா 40:29 பார்ப்போம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு பெருள் கொடுத்து சத்தம் இல்லாதவனுக்கு சத்தியத்தை பெருக பண்ணுகிறார். முதலே சொன்ன மாதிரிதான் நம்ம சுற்றியுள்ள காரியத்தை சோர்ந்து போகிறோம். இப்ப வசனம் கேட்கிறோம். வசனம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமா இருக்கு, சந்தோஷப்படுவோம், ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டார். ஆனா நமக்கு சுற்றியுள்ள பிரச்சனையில நமக்கு என்ன பண்றோம், அந்த வார்த்தையை நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. வேதத்துல 3 ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப வழியறிக்க விதைக்கப்பட்ட விதை, அந்த வழியறிக்க விதைக்கப்பட்ட விதை வசத்தை கேட்டவொன்னா போன கொஞ்ச நேரத்தை எப்படி அந்த பறவைகள் அதை எடுத்துட்டு போயிடுது. அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யறது கிடையாது. ரெண்டாவது கல்லின் மேல் விதைக்கப்பட்ட விதை, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் நிறுத்திருப்பாங்க. அந்த பாறையில எப்படி கொஞ்சம் மண் இருக்கும்போது மண் கொஞ்சம் வளரும். அது கொஞ்ச நாள் அந்த வெயில் ஏற்பட்டோன்னா அது ஒண்ணுமில்லாம அதுக்கு மேல வளர முடியாது, அது தீர்ந்து போயிடும். முள்ளின் மேல் விதிக்கப்பட்ட விதை அதே மாதிரிதான். இப்போ வசனத்தை கேட்டு போகும்போது நம்ம சுற்றியுள்ள உலக காரியங்கள் குறித்து நம்மளை நெருக்கும் போது நம்ம அந்த பலன் கொடுக்க முடிய நிலைமையில இருக்கிறோம். அதே நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்ட விதை 30, 100 கொடுக்க விளைச்சி கொடுக்கிற நிலமாய் மாறும். அதே மாதிரிதான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையும் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தோட நம்ம இருக்கிறோமோ அந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்தாதான் நம்மளுக்கு ஆவிக்கிற வளர்ச்சியை முடியும். நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர் நம்ம கூட இருந்து கிரியை செய்கிறார். அதான் வேதம் சொல்லுது, சோர்ந்து போய் பலன் கொடுக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியின் வழக்கத்தான் தாங்கும்.
அவரை நம்ம தாங்குகிறார். நம்ம சோர்ந்து போய் நேரத்துல நம்முடைய வார்த்தையெல்லாம் அவரை தேற்றுகிறார். வார்த்தையெல்லாம் பலப்படுத்துகிறார். சத்துவ சத்துவத்தை பெருகச் செய்கிறார். அப்ப எந்த பலனில்லாத மனுஷன் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில காணப்படும் போதிலும் ஆண்டவர் வார்த்தை நமக்கு என்ன பண்ணும்? பேசி நம்ம போகும்போது ஆட்டோக்கள் பின்னாடி வசனத்தை திடீர்னு ஏதோ கவலையோடு போவோம். ஆட்டோ கார் பின்னாடி வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் நமக்குள்ள நேற்ற வார்த்தையா இருக்கும். நம்ம தெருக்கள் நடந்து ஒலிபெருக்கி வருகிற வார்த்தை மூலமா நமக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவர் பேச செய்வார். அதுதான் வேதம் சொல்லுது. சத்துவமுள்ள சத்துவத்தை பெருகச் செய்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புத்திபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நம்ம என்ன பண்ணோம்? அதுக்காக என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா காத்திருக்க மாட்டாங்க. நம்மளே எல்லாத்தையும் ஓடி போய் நான் எல்லாத்தையும் காரியத்தை முடிச்சுன்னு சொல்லி எல்லா காரியத்துக்கும் முன்னாடி போய் நின்றுடுவாங்க. அவசரப்பட்ட எல்லா காரியத்தையும் அவங்களே செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு அவங்க நடக்காத போது என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம ஆண்டவர் தான் சார்ந்திருந்தோம், ஆண்டவர் நம்பி நம்ம எல்லாம் இது பண்ணலாம், அதனால நமக்கு உண்மையா நடக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ காத்திருக்க சொல்றாரு. ஏற்ற வேலையில காத்திருன்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு அவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இப்ப காணவர் திருமணத்தை பார்க்க போகும்போது அப்ப பந்தியில திராட்சை ரசம் குறைப்பட்டு போனது. அப்ப அந்த பந்தியில உள்ள போய் அந்த அந்த இயேசு தாய்கிட்ட போய் சொல்றான், திராட்சை ரசம் குறைப்பட்டு போயிருக்கு. அவர் நம்ம என்ன பண்ணா இயேசு கிட்ட சொல்றாரு. அவர் சொல்ற என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்ற. அவர் அதுக்காக ஒரு டைம் போட்டுட்டு என்ன பண்ணாரு? போய் அந்த வேலைக்காரர்கிட்ட போய் அந்த கச்சாடியில தண்ணியை நிரப்புங்க. அந்த தண்ணியை நிரப்பும்போது தண்ணியை திராட்சை ரசம் மாதிரி. அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு டைம், அவருக்கு ஒரு நேரம் இருக்கு. நமக்குள்ள கிரியை செய்யுது. அதை எவ்வளவு நாள்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அவர் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிக தகுதியா நமக்கு கிடையாது. அவர் கையில நம்ம காரியத்தை ஒப்பு கொடுத்தணும். அதனால வசனம் சொல்லுது, உன் வழி கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாகிறே, அவரே காரியத்தை வைக்கப்படுறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது கழுகுல போய் புது பலன் அடைய செய்வார். அந்த கழுகை பார்த்தீங்கன்னா குஞ்சு பறக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த கூட்டில தான் வச்சிருக்கோம். அந்த ரெக்கை இல்லாத சமயத்தில் கொஞ்சம் என்ன பண்ணும்? கீழே விட்டுரும். அது என்ன பண்ணும்? கொஞ்சம் வேணும் புதுசாக அந்த ரெக்கை முடிச்சுன்னா பறக்க ட்ரை பண்ண முடியாது. கீழே வேற சமயத்தை அந்த கழுகு அதை தாங்கிடுவான். தாங்கிட்டு அப்படியே திருப்பி தூக்கிட்டு திருப்பி கொடும். ஒரு ட்ரைனிங் மாதிரி அது. அது கொஞ்ச நாள் அதே பழக அந்த ரெக்கை அதே பழக்கமாகி அதை பறக்க ஆரம்பிச்சிருமா. அதே மாதிரி என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நமக்கு அந்த பலன் கொடுக்கிறார். நமக்காக ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி நம்ம சுற்றியுள்ள காரியம் மூலமாய் நம்ம எந்த அளவுக்கு அவைக்கிற வளர்ச்சி அடும் போதெல்லாம் அப்ப குறைந்து போற நேரத்துல என்ன பண்றாராம்? நமக்கு என்ன பலன் தருகிறார். பலன் படுத்து நம்ம எழும்ப செய்வார், உயர எழும்பி பழக்க செய்வார். நம்ம கீழே அடிமட்டத்துல கொண்டு போது அவர் நம்மளை அழிக்கல, நம்ம தூக்கி நிறுத்துக்கிறதான் அழைச்சிருக்கிறார். கர்த்தர் ஆளாக்காம தலையாக்குவார், கீழாக மேல வசனம் சொல்லுது. அப்ப ஒண்ணுமில்லா போவதுக்காக எல்லாத்தையும் தலைகுந்து நிற்கிறதுக்காக நம்மளை அழைக்கல. அவர் நம்ம உயர்த்துதான் அவர் இது பண்ணார், நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் ஓடினாலும் நிலைப்படையாரு, நடந்தாலும் சொல்றார். அவர் நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்காரு. அந்த ஓட்டத்துல நம்ம அவரோட ஓடும்போது நம்மளை ஒருத்தரால் தடை பண்ண முடியாது, எந்த இடத்துலயும் அவரை நிறுத்த முடியாது. ஏன்னா தடைகளை உடைத்தொடர்பா கடந்து போகிறார் வேதத்தில். அவர் நம்ம கடந்து போகும்போது நமக்கு முதல் ஒருவனும் உனக்கு எந்த வாய்க்காது, உனக்கு விரும்பி நியாயத்தையும் குற்றப்படுத்த ஒருவனும் உனக்குமாய் எடுத்து நிற்க முடியாது. நமக்கு விரோதமா எத்தனை மனுஷன் தடையா இருந்தாலும், எந்த பெரியகள் தடையா இருந்தாலும் கத்தை உடைத்தெறிந்து அவருக்காக நாம் காத்திருக்கும் போது, நம்மை கொண்டு போகும்போது அந்த தடை உடைத்தெறிந்து கரெக்டா முன் செல்வார். நம்முடைய காரியத்தை எல்லாம் ஜெயமா வைக்க செய்வார். எதையுமே 31:25 நான் விடைத்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். விடைத்த ஆத்மானா பலவீனமும் சோர்வும் அடைந்தோம். இவ்வளவு எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டே இருக்கும்போது கடைசியில இவ்வளவுதான் நம்மளால முடியல, இதுக்கு மேல நம்மளால எதுவும் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாராம்? சம்பூர்ண அடை பண்ணுவார். பரிபூர்ணமாய் நம்மளை மாற்றுகிற தேவன். அதே மாதிரி தோய்ந்த ஆத்மா, இப்போ ஒரு பலனில்லாத ஒரு சூழ்நிலை ஆவிக்கிற வாய்க்கில தோய்ந்து போய் காணப்படும்போது என்ன பண்ணுவாராம்? அவனோட ஆவினால நம்ம பலப்படுத்துவார். நம் வசனத்தின் மூலமாய் நம்ம பேசி கேட்கும் போது, வசனத்தை நாம் தியானிக்கும் போது, ஜெபத்துல இருக்கும் போது அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவன். மத்தேயு 11:28
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பாரத்தை நம்மளே சுமந்து காத்து ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய பிரச்சனை, நம்முடைய சூழ்நிலை, நம்ம தான் அதை செய்யணும், நம்ம தான் அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளே எல்லா காரியத்தை என்ன பண்றோம்? நம்ம தலையில போட்டுக்கிட்டு அது முடியாம சோர்ந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், என்னிடத்தில் வாருங்க, நானும் கேட்பேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாரத்தை நீயே உன் மேல சுமந்து தெரிகிற, நீயே அதை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு அதை என்கிட்ட இறக்கி விட்டு என்னோட சமூகத்துல உனக்கு என்ன பிரச்சனையோ, உனக்கு என்ன கஷ்டம், என்ன மனப்பாரம் இருந்தாலும் அது என் சமூகத்துல இறக்கி வச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதை கேட்டு இளைப்பாறு தருவேன். இளைப்பாறுதுன்னா உன்னை ஜெபத்தை கேட்டு இந்த மனப்பாரத்தை எடுத்து போட்டு எந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறோ, எந்த விண்ணப்பத்துக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறியோ அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து அந்த காரியத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், அது நல்ல தீர்வை கொடுத்து அதையும் உனக்கு வந்து அந்த பிரச்சனையில இருந்து ஒரு சமாதான காரியமா ஒரு நிம்மதியான காரியத்தை உங்களுக்கு தருவேன் என்று உங்க ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரமாண்டவரே, நேசம் நல்ல தகப்பனே, தேவ சமத்தில் வருவனாச்சா அப்பா, நெறிந்த நாளை முறிக்காம மன்கியத்தில் அணிக்காம இருக்கிற தேவன் என்று வேதம் செய்தாச்சா அப்பா. நாங்கள் எத்தனையோ காரியங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறோம் அப்பா. கர்த்ததாமே இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷரை நம்பி இல்லாத நம்பி இருக்கிறோமா, நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் விற்கப்பட்டு போனது வசம் சொல்றாச்சா. நீ எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறேன், மனுஷ இதயத்தை பார்க்கிறேன், கர்த்த இதயத்தை மனுஷன் முகத்தை பார்க்கிறேன், கர்த்தராகிய தேவன் இதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். நீங்கள் மனுஷரோட எங்கள் முகத்தை பார்த்து அவர்கள் விருப்பத்துக்கு அவர் சிந்தனை பேசலாம், எங்களை ஏளனம் பேசலாம், கேலி செய்யலாம், சிறுமைப்படுத்தலாம். ஆனாலும் நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிற, எங்கள் வாஞ்சியை நிறைவேற்றுகிற தேவனாண்டவர். எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க செய்து எங்களை ஜெயமாய் மாற்றி தந்து எங்கள் கர்த்தன் வாழாக்க தலையாக்க கீழே மேல் வசந்து கிடையாச்சா. எங்களை உயர்த்தி எங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை தரத்தை இன்னும் உயர்த்தி உமக்காக பிரகாசங்களாய் மாற்றி முடியாது. நானும் வீட்டார் வேண்டா கத்தரை செய்ய சேர்ந்து எல்லா கிரைகளையும் வெற்றியுள்ள கிறிஸ்தவாய்க்கு எல்லா கிரைகளையும் மேற்கொண்டு பலத்தினால் நாமத்தினால் வசனத்தினால் ஜெயமெடுத்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாட உதவி செய்ய முடியாது. மகிமை பேசியிருக்கிறது. ஆமென்.